ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடூர ஆட்சி தமிழ் மக்களின் வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் கண்டிருக்கவில்லை. ஆகவேதான் இந்த கொடூர ஆட்சியிலே இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழினம் படாத பாடுபட்டு வந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு நல்லவர், வல்லவர் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட அவருக்கு பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே இல்லாத காரணத்தினால் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவரால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இதனால் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைய புது ஜனாதிபதி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எம்மினம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை எல்லாவற்றையும் தத்ரூபமாக நாங்கள் அவருக்கு எடுத்து கூறியிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் சந்தித்து ஒரு வாரத்தின் பின் பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்பட்டிருந்தது. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இந்த விடயத்திலே தொடர்ந்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஜனாதிபதி அவருடன் நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த நிலையில் நாங்கள் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடுதலான ஒரு பெரும்பான்மையை பெறுகின்ற பொழுதுதான் நாங்கள் பேரம் பேசுகின்ற ஒரு சக்தியாக பாராளுமன்றத்திலே இருப்போம்.